ஏற்கனவே நாம் தமிழர் கட்சின்ற ஒரு அந்த அங்கீகாரத்தை அதே போல அந்த கட்சியை அவருக்கு வாங்கி கொடுத்ததே வந்து குருமூர்த்தி அப்படின்ற ஒரு சாயல் இருந்தது. இன்னைக்கு பாரதி விழாவில் பங்கேற்கிறார், தமிழின் பெருமை பாரதி விழாவில் பங்கேற்றாருன்னு எனக்கு கூட பெருமையா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் அந்த மேடையில் பேசுனது முழுமையா நான் பார்த்தேன். எனக்குமே நிறைய விஷயங்கள் பாரதியை பற்றி இன்னும் கொஞ்சம் மதிப்பு பெரிய அளவுக்கு கூடியது. அது நான் படித்ததை விட சீமான் பேசியது எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டது பாரதியை பற்றி. ஆனாலும் இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் பெரிய அளவுக்கு இன்னைக்கு அவர் ஆர்எஸ்எஸ் பாருங்க, நாங்க அன்னைக்கே சொன்னோம், இன்னைக்கு சீமான் ஆர்எஸ்எஸ் முகம் தான், ஆர்எஸ்எஸ் விழாவிலேயே போய் உட்காந்துக்கிறாரு, அவர் யாருன்றத பூனைக்குட்டி வெளியே வந்துட்டுதுன்னு சொல்லி பரப்புரை பண்றாங்க. அடிமை மனப்பான்மை, ஸ்லேவ்ஸ் வந்து குருமூர்த்தி தான் இதை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவான். இந்த அடிமை எவனாவது குருமூர்த்தியை மீறி சசிகலா விஷயத்துல ரவீந்திரன் துரைசாமி சொல்லி அடிச்சான்னு சொல்லியிருக்கானா? அந்த அடிமைகள் நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் சொல்லியிருக்கேன். அப்ப குருமூர்த்தியால தான் வாங்கி கொடுக்க முடியுங்கிற எண்ண ஓட்டம் அவனுக்கு இருக்கு. அதே குருமூர்த்தியை மீறி சசிகலா விஷயத்துல ரவீந்திரன் துரைசாமி சொல்லி அடிச்சு ஜெயித்தாங்கிறதே அவன் பாராட்டணும் இல்ல? பாராட்டணும். ஆனா ரெண்டு பேருமே ஆர்எஸ்எஸ் காரர்ல, நீங்களும் ஆர்எஸ்எஸ் அவரும் ஆர்எஸ்எஸ். அப்போ உங்கள்கிட்ட வந்து குருமூர்த்தி கருத்தியல ரவீந்திரன் துரைசாமி ஜெயித்தான்னா நீ மனம் புழுங்குவியா? சரி, அது தப்பு இல்ல. உங்கள்கிட்ட பெருந்தன்மை அவங்களுக்கு இல்லையே. இல்லதான், ஓகே. ஆனா இந்த இடத்துல இது வந்து லாபத்தை கொடுக்கும்ன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓட்டு அரசியலுக்கான ஒரு பிளானா? பிராமணர்கள் ஆதரவை பெறுவதற்காக சீமான் பாரதியின் புகழ்பாட ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறினார். கண்டிப்பா ஒவ்வொரு பொதுநலத்திலும் சுயநலம் இருக்கு. ஓகே, சீமானுக்கு வாக்கு வங்கி சுயநலம் இருக்கு, அதுல நான் மறுக்க வரலையே. ஈஸின் பொலிட்டிக்ஸ். பிராமணர்கள் வந்து எடப்பாடிக்கு ரெட்ட வேடத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. 10 விழுக்காடு விஷயத்துல ஸ்டாலின் ஆனஸ்ட் எனிமி, பிரின்சிபல்டு பொலிட்டிஷியன். எடப்பாடி கருத்தே சொல்லாம ஆல் பார்ட்டி மீட்டிங் வச்சு பிராமணெல்லாம் ஏமாளி இழிச்சவாயன்னு பண்ணிட்டு போயிட்டாப்ல. ஸோ ஒரு டிஸ்ஆனஸ்ட் ஃப்ரெண்டை விட ஆனஸ்டா நின்று பாரதியாரை பற்றி பேசுறவனுக்கு நம்ம வாக்களிக்கலாம். நம்ம ஓட்ட நெகட்டிவ் ஓட்டுன்னு 4-2 வியாபாரிகளை வச்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்த நினைக்கிறவனை விட 6 பிராமணர்களுக்கு கேண்டிடேட் போட்டு பாரதியாருக்கு பாரத ரத்னா கொடுன்னு கேட்கக்கூடிய சீமானுக்கு வாக்களிக்கலாங்கிற உணர்வு ஆதல்ல உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச நண்பர் விஜய் உட்பட பலருக்கும் எண்ணற்றவருக்கு அது வந்துட்டு சீமான் பேசுனது உலகம் ஃபுல்லா உள்ள பிராமணர்கள் மத்தியில வைரல். என்கிட்டே ஃபாரின்ல இருந்து பல பேர் பேசிட்டாங்க. சேலம் பாலசுப்ரமணியத்துல இருந்து, ஆதன் விஜய்ல இருந்து, ஸ்ரேயாஸ் ஸ்ரீதர்ல இருந்து, மல்டிலிங்கம் பெங்களூர் நாவலிஸ்ட்ல இருந்து பலரும் நம்மகிட்ட பேசி சீமான் போல்டான லீடர், அவர் 6 கேண்டிடேட் கொடுறேன்னு சொல்றது எங்க கம்யூனிட்டிக்கு ஒரு மதிப்பை கொடுத்துட்டாரு. என்னமோ எங்களை ஏமாளி இழிச்சவாங்க நெகட்டிவ் ஓட்டர்ஸ்ன்னு எங்கிட்ட உள்ள 2 வியாபாரிகள் எங்களை ஏமாற்ற முடியாதுன்னு அந்த சமுதாயத்தில் உள்ள வியாபாரிகளை சுட்டி காட்டி என்கிட்ட பேசுறாங்க. வியாபாரிகள் பேரை நான் சொல்ல விரும்பல. ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவர் தான் சீமான், ஆமாதானே? தமிழ் தேசிய கருத்தியல்ல அவர் நிற்கிறாரு. ஓகே, அந்த கருத்தியல்ல அவர் வந்து உருது முஸ்லீம் தமிழன்னு கேட்டார் இல்லையா? உருது முஸ்லீம் தமிழன் கிடையாதுன்னு தான் அவர் சொல்றாரு. அவர் எது இதுலயும் தெளிவாதான் தன்னோட கருத்துல தெளிவாதான் இருக்கிறார். ரைட்.